கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் நன்றாய் வாழ்ந்திருப்பீர்கள். எல்லா விதத்திலும் ஒரு குறைவுமின்றி கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இவர் எல்லா இடங்களிலும் எங்கும் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க செய்கிற நல்ல தேவன் நம்மோடே இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை, வெட்கப்பட்டு நஷ்டப்பட்டு போவதில்லை. எங்கே எந்த இடங்களிலே வெட்கப்பட்டு போனீர்களோ அங்கே இருந்து உங்களை அந்த எல்லா பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்கள், அதிகாரங்கள், வல்லமைகளிலும் இருந்து உங்களை அவரே விடுவித்து உங்களை கனப்படுத்துவார். ஆமென். உங்களை தப்புவித்து தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற நல்ல தேவன் உங்களோடே இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறவாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற இந்த வல்லமையான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் அக்னியாய் பற்றி எரிய போகும் உங்கள் எதிராளிகளின் சூழ்ச்சிகளை, அக்னியாய் உங்களை நோக்கி கடந்து வரும் பிசாசின் எல்லா அக்னி அஸ்திரங்களையும் சுட்டெரிக்கும். நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலையை, சமாதானத்தை, ஒரு ரட்சிப்பை, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அக்கினி அஸ்திரங்களை அனுப்புகிற பொல்லாத சத்துரு உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம். பிசாசானவன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுத்துக் கொண்டவர்களாகவும் நின்று பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அல்லேலூயா. அவன் உங்களை விட்டு ஓடி போவதை தவிர அந்த சத்ருவுக்கு வேற வழியே இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் வைக்கிற ஒரு அற்புதமும் அதிசயமுமான இடம் இருக்கிறது. அது நம்முடைய தேவனுடைய கிருபாசன தண்டையில், தேவனுடைய கிருபாசன தண்டையிலே இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு வாய்ப்பு என் அன்பு சகோதரியே உனக்கு இருக்கிறது தெரியுமா? என் அன்பு சகோதரனே, உனக்கு இருப்பது போல் ஒரு இந்த அரிய வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு இந்த உலகத்தில் எவருக்குமே கிடையாது. நன்றாய் கவனியுங்கள். இப்படியாய் அழைக்கிற ஒரு நல்ல உத்தமமான தெய்வத்தை, ஒரு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நம்முடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வேறே ஒரு தெய்வத்தை நாம் எங்கே பார்க்க முடியும்? அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், மறந்து விடாதீர்கள். அதனால் தான் மோசே இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? என் அன்பு சகோதரியே, நீ கர்த்தரால் இன்று என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்று என்ன சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை நான் உருவ கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதிருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ கடந்து கஷ்டங்களோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ கடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள போகிற காலம் இது என்பதை மறந்து விடாதிருங்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கெல்லாம் உங்களுக்கு களிப்பான ஆனந்த களிப்பாய் மாறுகிற ஒரு அற்புதமான இடம் என்பதை மறந்து விடாதே என் அன்பு சகோதரியே. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும், எங்கே அடைபட்டு இருந்தாலும் சரி, எத்தனை சுமக்க முடியாத பாரங்கள், குடும்ப பாரங்கள், வருத்தங்கள், வேதனைகள், வலிகள், கைவிடப்பட்டது போன்ற ஒரு நிலைமை, யாருமே இல்லை, என்னை ஆதரிக்க எவருமே இல்லை, நான் நம்பினது போல் என் வாழ்க்கை நடக்கவில்லை, நான் நினைத்தது போல் என் முடிவு இல்லை, நான் இன்றோ ஒரு நாளிலே ஒரு கூட்டமாய் ஆரவாரமாய் என் பண்டிகைகளுக்கு சந்தோஷமும் சமாதானமும் ஆடல் பாடலுமாய் சென்று வருவேனே தேவாலயங்களுக்கு, இன்று ஒரு இடத்திலே முடங்கி கிடக்கிறேன். என்ன
என்னால் கடந்து செல்ல முடியவில்லை. எனக்கு இருக்கிற பாடுகள் என்னை வருத்துகிறது. என்னை பார்க்கிறவர்கள் சிரிக்கும்படியா என் சூழ்நிலைகள் என்னை நெருக்குகிறது. என் தெய்வமே, ஓ பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் தேவனாகி கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஐயா, ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். இன்று ஒரு அனுக்கிரகம், இன்று ஒரு தெய்வீக தயவு கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார விளைவுகளும் அந்தகார சூழ்ச்சிகளும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியவாசாலிகள். ஆமென். அவனுடைய எல்லா அக்னி அஸ்திரங்களும் அவிழ்த்து போடத்தக்கதாய் கர்த்தர் வல்லமையான அக்னியாய் அக்னி தழலாய் இருப்பார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். பிசாசானவன் எந்த வகையிலும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தரோ அவருடைய எல்லா சதி சூழ்ச்சிகளிலும் இருந்து உங்களை பாதுகாத்து உயர்த்துவார். அதுபோலவே உங்களோட இருக்கிற ஆவியானவர் பலகீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்காக அவர் வாக்கு கடங்காத என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவும் உங்கள் சூழ்நிலைக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிறவராய் இருக்கிற அதே நேரத்திலே நன்றாய் கவனியுங்கள். உங்கள் சத்துருக்களை அழிக்கும்படியாய், உங்களை எதிர்க்கிற சத்துருக்களை பட்சிக்கிற அக்னியாய் அவர் உங்கள் முன்னே கடந்து செல்லுவார். உபாகமம் 9:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அறிய கடவீர்கள். அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை, உங்கள் சத்துருக்களை அழிப்பார். அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை, அந்த பொல்லாத சத்துருக்களை, உன்னை எதிர்க்கிற, உன்னை நாசமாக்க துடிக்கிற, உன்னை ஏளனமாய் பார்க்கிற, உன்னை பிடுங்கி உன்னை நாசமாக்கி உனக்குள்ளதை அழித்த அவர்களை சீக்கிரமாய் நீ துரத்தி அவர்களை அழிப்பாய் என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனை அற்பமாய் சாதாரணமாய் மட்டுப்படுத்தி, அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தி நினையாதிருங்கள், விசுவாசியாதிருங்கள். எப்படி விசுவாசிக்கணும்? அவர் பட்சிக்கிற அக்னியை போல அவர்களை அழிப்பார். எல்லா பிசாசு கூட்டங்களையும், பிசாசை சார்ந்து வந்து உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை அழிக்க கெடுக்க நினைக்கிற, உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக நினைக்கிற பொல்லாத சத்துரு கூட்டங்களை நிச்சயமாய் சங்கரிப்பார். ஏசாயா 42:13 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்பி இருக்கிற கர்த்தர் சின்ன குழந்தையும் அல்ல, அல்லது ஒரு ஆட்டுக்குட்டியை தோளிலே போட்டுக்கொண்டு ஒரு கம்பை, ஒரு தடியை கையிலே பிடித்துக் கொண்டு நிற்கிற ஒரு பரிதாபமான தெய்வம் அல்ல. அவர் இன்று யூத ராஜசிங்கமாய் இப்படியாய் 42:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்படுகிறவர், யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ஜித்து உம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். Mighty God. Hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கர்மேல் பர்வதத்திலே நின்று கர்ஜித்த ஒரு எலியாவை போல், ஒரு தீர்க்கதரிசியை போல் அக்னியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே உண்மையான ஜீவனுள்ள தெய்வம் என்று தேசாதிபதிகளுக்கு முன்பாக கர்ஜித்தானே, அப்படியாய் கொத்த ஒரு வல்லமை மிக்க தெய்வம், உத்தரவு கொடுக்கிற தெய்வம் உங்களோட இருக்கிறார். பயப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சுற்றிலும் 7 மடங்காய் அக்னி கொளுத்தப்பட்டால் என்ன ஐயா, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும், உங்கள் மகளை, மகனை, அவருடைய வாழ்க்கைகளை அழிப்பதற்கு 7 மடங்கான சூழ்ச்சிகள், 7 மடங்கான சதித்திட்டங்கள், வசியங்கள், மந்திரங்கள் என்ன செய்தால் என்ன, 7 மடங்கு அக்னி கூட, 7 மடங்காய் கொளுத்தப்பட்ட அக்னி கூட உங்கள் பேரில் பற்றாது. நன்றாய் கவனியுங்கள். உங்களை தூக்கி போடுகிறவர்கள், உங்களை கெடுக்க பார்த்தவர்கள், உங்களை அழிக்க பார்த்தவர்கள் அழிந்து போவார்களே அல்லாமல் நீங்களோ, உங்கள் பிள்ளைகளோ, குடும்பமோ அழிக்கப்படுவதில்லை. அன்று சாத்ராக், மேஷாக்,
ஆபேத்நேகோவை தூக்கி போட்டவர்கள், அக்கினிக்குள்ளே தூக்கி போட்டவர்கள் எல்லாம் சுட்டெரிந்து போனார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளோ அந்த எல்லா சிக்கல்களிலும் இருந்து விடுவிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டார்கள். ராஜ்யத்திலே மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படித்தான் நடக்கும். கவலைப்படாதிருங்கள். எத்தனை மடங்கு இந்த சத்துருக்கள் அக்கினியை கொளுத்தினால் என்ன, எத்தனை சூதுகளும் வஞ்சகங்களும் செய்தாலும் என்ன, கர்த்தரோ உங்கள் குறைவுகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே வானாதி வானங்களில் வாழுகிற, வானாதி வானங்களில் உயர்ந்தவராயிருக்கிற கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். தூக்கி போடப்பட்டது தானியேல். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சிங்க கபியிலே சதி செய்யப்பட்டு, துரோகம் செய்யப்பட்டு, பொறாமையும் வஞ்சகத்தின் மூலமாய் தூக்கி சிங்க கபியிலே தூக்கி போடப்பட்டது தானியேல். ஆனால் தானியேலோ அழியவில்லை. சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்தார். ஆனால் தானியேலுக்கு விரோதமாய் சதி செய்தவர்கள் அந்த சிங்கங்களுக்கு இரையானார்கள். ஓ க்ளோரி. அவர்கள் பாருங்க, கபியிலே தூக்கி போடப்பட்ட பொழுதே அவர்கள் கபியின் வாயிலில் இருந்து கீழே விழுமுன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அழித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் அக்கினியும் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார் தம்முடைய விரோதிகளுக்கும் சத்துருக்களுக்கும் எதிராளிகளுக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அவர்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களாய் கூட இருக்கலாம், உங்கள் குடும்பத்தாராய் இருக்கலாம், உங்கள் அருகாமையில் உடன் வேலை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, இப்படியாய் அவர்கள் அழிந்து போகாதபடி அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை இவ்விதமாய் அவர் சொன்னபடியே நீங்கள் அவர்களை சீக்கிரமாய் துரத்தும்படியாய் அவரே பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு உங்களுக்காக உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் கொத்த வேறே தெய்வம், இப்படியாய் ரட்சிக்கத்தக்க வேறே தெய்வம் இந்த பூமியிலே இல்லை என்று மோசே சொல்லுகிறார். அப்படியாய் நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் உங்களை நிச்சயமாய் எல்லா உபத்திரவங்கள், எல்லா ஆபத்துகள், எல்லா விதமான குழப்பங்களிலும் இருந்து நிச்சயமாய் பாதுகாப்பார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எல்லா விதமான சத்துருவின் சூழ்ச்சிகளிலும் இருந்து, எல்லா சதி மோசங்களிலும் இருந்து விடுபடுவீர்கள். நிச்சயமாகவே உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவிக்குள்ளே என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆவியினால் ஜெபிக்கிற ஆமென் ஆண்டவரே, இந்த அக்கினி தழலாய் மாறுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, ஓ ரபர சந்து ருக்கபரதரபோ சந்து ருமக்கர சந்து ருக்கபரதரபோ, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் தெய்வமே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் இன்று எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களை கடந்து உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus. ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தின்படியே பரிசுத்த ஆவியானவரோடு ஜெபிக்கிற இந்த வல்லமையான அதிகாலை ஜெபத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே, உங்க அனுக்கிரகம் வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே வெட்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்களோ, யார் யாருக்கு முன்பாக கூனி குறுகி போய் நின்று கொண்டிருக்கிறார்களோ, எங்கே ஆதரவற்றவர்களாய், எந்த உதவியும் அற்றவர்களாய், திக்கற்றவர்களும் விதவைகளுமாய், கைவிடப்பட்டவர்களுமாய் நின்று கொண்டிருக்கிறார்களோ, அங்கே ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் உதவிகள் செய்கிறவர்கள், ஐயா, இவர்களுக்கு உதவிகள்
செய்கிறவர்கள் கடந்து வரும்படியாய் ஐயா இவர்களை ஆதரிக்கிறவர்கள் ஆமென் இவர்களை கரை சேர்க்கிறவர்கள் கடந்து வரும்படியாய் கர்த்தாவே உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் என் தெய்வமே உம்முடைய தூதர்கள் கடந்து சென்று உம்முடைய பிள்ளைகளுக்காய் கிரியை செய்யும்படியாய் நல்ல மனிதர்களின் தொடர்பு உண்டாகட்டும் ஐயா தேவ அனுக்கிரகமும் மனிதர் தயவும் உண்டாகட்டும் வேலை செய்கிற இடங்களிலே ஆமென் முதலாளிகள் கண்களிலே தயவு உண்டாகட்டும் ஐயா போவாசின் கண்களிலே ஒரு ரூத்துவுக்கு தயவு கிடைக்கும்படியாய் செய்த என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் அநாதைகளை போன்று அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை போன்று ஐயா எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லை வாழ்வதற்கு வழியே இல்லை என்று வயல்களிலே சிதறி போன தானியங்களை பொறுக்கும்படியாய் கடந்து சென்ற அந்த ஏழை மகள் ஐயா ஏழை மகளாய் இருந்த பிறகும் உத்தமமாய் உண்மையே சேவித்த அந்த மகளுக்காக போவாஸ் என்கிற ஒரு பெரிய அதிபதியை ராஜரீகமான ஒரு மனிதனை நீர் அவளுக்காய் கொடுத்தீரே சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்த மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் செய்தீரே அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் அறிந்த தெரிந்த ஜனங்களுக்கு முன்பாய் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு தெய்வீக தயவு இறங்கி வரும்படியாய் தெய்வீக மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா உம்முடைய தயவு கடந்து வரட்டும் உம்முடைய காருண்யம் கடந்து வரட்டும் என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை கடந்து வரட்டும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்று எஸ்தர் என்கிற ஒரு அனாதை பெண்ணுக்காக என் தெய்வமே ஆளற்றவளும் அனாதையும் அடிமை கூட்டத்தில் ஒருத்தியுமாய் சிறிய தகப்பனுடைய தயவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகளை 127 நாடுகளின் அதிபதியின் கண்களிலே அந்த ராஜாவின் கண்களிலே தயவு கிடைக்க செய்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் ராஜா என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ ஐயா அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் போல கூலி வேலையும் செய்ய முடியாது வேலைக்கும் போக முடியாது ஐயா எந்த வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமே இல்லாதபடி ஒருவேளை தானியங்களை சிதறி போன தவறவிடப்பட்ட வீழ்ந்து போன தானியங்களை புறக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த மகளை போல் இருந்தாலும் சரி என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தெய்வமே நீர் வைராக்கியம் உள்ள தேவன் கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியை போல் புறப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் பராக்கிரமசாலியை போல் புறப்படும்படியாய் யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு ஐயா முழங்கி கர்ஜித்து ஆமென் இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களை போன்ற இருக்கிற எல்லா விதமான சதி மோசங்களையும் கடன் கஷ்டங்களையும் நீக்கி போடும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் பட்சிக்கிற அக்னியாய் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே இவர்கள் பிள்ளைகளுக்காய் எங்கள் ராஜாவே இவர்களுடைய தேவைகளுக்காய் இவர்களை ஐயா பறித்தவர்கள் இவர்கள் முதுகின் மேல் ஏறி சென்றவர்கள் அவர்கள் நடப்பதற்கு இவர்கள் முதுகை தரையும் வீதியுமாய் மாற்றினவர்கள் இவர்கள் தலையின் மேல் ஏறி போனவர்கள் இவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் பறித்து கொண்டவர்கள் எதை பறித்தார்களோ ஆமென் எதை பறிக்கும்படியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்களோ என் தெய்வமே பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையாய் நீர் எழும்புவீராக இயேசுவின் நாமத்தினாலே thank you Lord கர்மேல் பர்வதத்திலே அக்கினி இறங்க செய்தது போல என் தேவனாகிய கர்த்தருடைய பர்வதத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கும்படியாய் எதிரி கூட்டம் எல்லாம் சிதறி ஓடும்படியாய் கடன்கள் கஷ்டங்கள் சூனியங்கள் சதிகள் மந்திரங்கள் மாயாஜாலங்கள் எல்லா அசுத்த ஆவிகளின் வல்லமைகளும் சிதறி ஓடும்படியாய் ஒரு தெய்வீக தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா என் தேவனே நீரே இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் நீர் அப்படியே கடந்து சென்று உம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் ஐயா இந்த உலகத்திலே சகல ஜனங்களை பார்க்கிலும் இவர்களை எல்லாவற்றிலும் இருந்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும்படி
வெளிப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நல்ல சாட்சிகளாய், நற்குல திராட்சை செடிகளாய் வாழவும், நற்சாட்சிகளாய் எழும்பவும் ஆமென். கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பராக்கிரமம் செய்வீராக, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடவும், யுத்தம் செய்யவும், எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் அவர் அக்கினி ஜுவாலையாய் எழும்புவார். ஆமென். உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒரு காரியமும், ஒரு சூதுவும், சதியும், எந்த சூனியமும் உங்களை நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த கர்த்தரோ உங்களை அக்கினி மதிலாய் சூழ இருந்து உங்களை பாதுகாப்பார். நேற்றும் நாம் ஜெபித்த அற்புதமான ஜெபத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கேட்காதவர்கள் கேளுங்கள். இந்த மகிமையான ஜெபங்கள் நிச்சயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையான, அற்புதமும் அதிசயமுமான ராஜரீக மேன்மையை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. தொடர்ந்து உள்ள நம்முடைய கூட்டங்கள்